நாங்கள் திருவாரூர் மாவட்டம் வாசவான்கள் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறோம். என் பேர் தனீஷ், என் பேர் சந்தோஷ், என் பேர் சபரிநாதன், என் பேர் ஆதி, என் பேர் அவினாஷ். இப்போ நான் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் எல்லா சமயத்தில் பவர் கட் ஆகிற சமயத்தில் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஜென்ரேட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் எல்லாராலையும் ஜென்ரேட்டரை வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அதுக்கு ஃபியூவல் தனியாக செலவு பண்ண முடியாது. அதுக்காகவே நாங்கள் கண்டுபிடிச்சது தான் ரீசார்ஜபிள் ஜென்ரேட்டர். இது ஃபியூவல் ஃப்ரீ. இதை பற்றின ஒர்க்கிங்கை சந்தோஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து டிசி வோல்ட்டை சேவ் பண்ணி அது வழியாக நம்ம டிசி மோட்டர் ரன் பண்ணி மூலியமா ஏசி மோட்டர் ரன் ஆகிறதுல நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிது. அவுட்புட் எவ்வளோ கிடைக்கிதுன்னா 48 வாட்ஸுக்கு நம்மளுக்கு தருது, இல்லைன்னா அதுக்கு மேலேயும் தரும். இதோட ப்ராசஸ் வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கு இந்த ஒரு லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து நம்ம ஒரு 12 வாட்ஸ் பேட்டரி இது வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பவர், டிசி பவர். இந்த டிசி பவர் நேராக இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கும். இந்த ஸ்பீடோமீட்டருக்கு இடையில ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் ஆனுக்கு இருக்குது. இங்கேருந்து இது ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ணலாம், அதே சமயத்தில் லோவும் பண்ணிக்கலாம். அது அப்படியே நேராக டிசி மோட்டாருக்கு வருது. டிசி மோட்டார் சுற்றுறது மூலியமாக நேராக ஏசி மோட்டார் சுற்றுது. ஏசி மோட்டார்லேருந்து கிடைக்கிற பவர் சப்ளை நேராக டிரான்ஸ்ஃபார்மர் 12 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் அங்கேருந்து நேராக பூஸ்டிங் போர்டு, அதாவது இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு பவர் சப்ளையை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடும், அதுக்காண்டி உள்ளது. இந்த போர்டுலேருந்து போய் இந்த போர்டு நேராக சார்ஜிங் போர்டு போகும். இதோட முக்கியமான பார்ட்டு இந்த சார்ஜிங் போர்டு. அந்த சார்ஜிங் போர்டு பார்த்தீங்கன்னா இது 2 பக்கமும் பிரிச்சு வரும், 2 லைனாக. அவுட்புட் தனியாக வரும், இன்புட் தனியாக போகும். இன்புட் வந்து நேராக பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு போகும். பாதி சப்ளை வந்து இந்த வழியாக நம்மளுக்கு அவுட்புட் விடும். இதில் வந்து வால்ட் மீட்டர் ஒன்று இருக்கும். இதில் பார்த்து நம்ம வால்ட் செக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிறதுனால உள்ள ஹாட்டான ஏர் எல்லாமே கூலிங் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் வச்சுருக்கோம். இது வழியாக அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 48 வாட்ஸுக்கு கூடவும் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து இதுக்கு மட்டும் ஜெனரேட்டருக்கு மட்டும் இல்லாமல் காரு, பைக்கு, லாரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.